திருச்சிற்றம்பலம். ரெண்டு விஷயம். எது சக்தியானதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு, இறைவனை நாம் பிடித்துக் கொள்வது. இன்னொன்னு, இறைவன் நம்மை இறுக பற்றி கொள்வது. ரெண்டுல எது பலம் வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு, ஒரு கூட்டத்துல நம்ம நடந்து போறோம், நம்ம அப்பா கையை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்குங்க. இன்னொரு பகுதியில அப்பா நம்மை தூக்கி தோல்ல வச்சுக்கிறார், இல்ல இடுப்புல உட்கார வச்சுக்கிறாருன்னு வச்சுங்க. எது பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, முதலாவது சொன்னது, கூட்ட நெரிசலில் நாம் அந்த அப்பாவுடைய கையை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே இரண்டாவது சொன்னது, அப்பா எப்பவுமே நம்மளை இறக்கி விட மாட்டார், பத்திரமா இருப்போம். இந்த ரெண்டு வினைகள்ல எது சக்தியானது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதேபடிதான் முன்னர் நம்ம சொன்னது, நம்ம அப்பாவை பிடிச்சுக்கிறது இல்ல அப்பா நம்மை பிடித்துக் கொள்வது. முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, சிவமே சிவமே சிவமேன்னு நம்ம போற வரப்ப கையெடுத்து கும்பிடுறது எல்லாம் நம்ம இறைவனை பிடித்து கொண்டு இருப்போம். ஒரு காலகட்டத்துல ஏதேனும் ஒரு மாற்று கருத்து வருது அப்படின்னா கையை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போயிடுவோம் அப்படின்னா விட்டுட்டு அடுத்த நாமாவளியை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம உள்ள முருகி இறைவனை வேண்டி வருந்தி கொள்ளும் பொழுது, ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்ட பின்பு, அதாவது முழுமையா சரணடைந்த பின்பு என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது, இறைவன் நம்மை பிடித்துக் கொள்வார். ஏன்னா முழுமையா எனக்கு எது நடந்தாலும் சரி, அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இறைவன் எப்படி நம்மளை விட்டு கொடுப்பார்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா தன்னை நம்பி வந்த குழந்தைகளை அவர் எப்பொழுதும் கைவிடுவது இல்லை. எல்லாமே குழந்தைகள் தான் அப்படின்னாலும் தன்னை நம்பியவன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அந்த குழந்தையை வந்துட்டு இறைவன் இறுக பற்றி கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அவர் தோளில் இருக்கிறோம், நம்ம அவர் இடுப்பில் இருக்கின்றோம், நம்மளை பிடிச்சிருக்கார். அப்ப அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு, கெட்டது வந்தாலும் அழுங்காம ஒதுக்கிவிடக்கூடிய அந்த கருணை உள்ளம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிவத்திற்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை சரணடைதல். ஒரு முறை நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும் போதே இறைவன் உங்களை பற்றி கொள்கிறார். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை தான் ஏற்றுக்கொண்டு உங்களை மெல்ல நகர்த்தி முன்னோக்கி கொண்டு செல்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிவாய நம.